ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த ஒரு அழகான வனம் இருந்தது. அந்த வனத்தில் எல்லா மரங்களும், பறவைகளும், விலங்குகளும் ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொள்ளும் மந்திரம் இருந்தது. அந்த வனத்தின் நடுவில் ஒரு சின்ன குஞ்சு யானை வாழ்ந்து வந்தது. அது உடலால் சின்னதாக இருந்தாலும் மனதில் மிகப்பெரிய புத்திசாலி. அந்த குஞ்சு யானை ஒவ்வொரு நாளும் வனத்தை சுற்றி நடந்து மரங்களின் சத்தத்தையும் பறவைகளின் பாடலையும் கவனமாக கேட்கும். ஒரு நாள் வனம் சோகமாக இருப்பதை அது உணர்ந்தது. மரங்கள் மெதுவாக சாய்ந்து கொண்டிருந்தன. நதிகள் மெல்ல மெல்ல வறண்டு கொண்டிருந்தன. அப்போதுதான் குஞ்சு யானை புரிந்து கொண்டது, வனத்திற்கு உதவி தேவை என்று. அது வனம் முழுவதும் நடந்து தண்ணீரை சேமிக்க குளங்களை உருவாக்கியது, சிறிய செடிகளுக்கு நிழல் கிடைக்க பெரிய மரங்களை பாதுகாத்தது. அதன் நல்ல மனதை பார்த்த வனம் மீண்டும் மகிழ்ச்சியடைந்தது. மரங்கள் பசுமையாக மின்னின, பறவைகள் இனிமையாக பாடின. அன்று முதல் அந்த குஞ்சு யானை வனத்தின் புத்திசாலி நண்பன் என்று அழைக்கப்பட்டது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன தெரியுமா குழந்தைகளே? உடல் பெரியதாக இல்லையெனினும் நல்ல மனமும் புத்திசாலித்தனமும் இருந்தால் நாம் உலகத்தை அழகாக்க முடியும். இப்போது கண்களை மூடி பசுமை நிறைந்த அந்த வனத்தை நினைத்து இனிய கனவுகளோடு தூங்கலாம்.